ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ராட் அகில் ஹில்டே த பஞ்சுல் மர்டர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு பெரிய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும். அந்த ஊர்லேயே அவங்க தான் பெரிய ஆளுங்க. நிறைய பெரிய கூட்டு குடும்பம். திடீர்னு பார்த்தா அந்த குடும்பத்துக்கு ஒரு சூனியம் மாதிரி வச்சுருவாங்க. அதனாலேயே அடுத்த நாள் பார்த்தா நிறைய பாதி பேர் இறந்துருவாங்க. இந்த கேஸை நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஹீரோவாக இருக்கிற அவரும் ஹேண்டில் பண்ணுவார். அவர் வருவார், நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார். இப்போ இந்த கொலையை யார் பண்ணி முடித்தா, உண்மையிலேயே அமானுஷமான சக்தி தான் இந்த கொலையை பண்ணிச்சா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ தாங்க. அவருடைய கேரக்டர் சிறப்பாக எழுதி முடிச்சிருக்காங்க. நம்ம எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதில் செம்மையான ஒரு போர்ஷன் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போகிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இதில் நிறைய பேர்த்த நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே இவங்க கொலை செஞ்சுருப்பாங்களா, அவங்க கொலை செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கான ஒரு மைண்ட் செட்டப்லேயே நம்மளை வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் கொடுத்து செமையாக முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் நல்லாவாக இருக்கும். இவங்க இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனலில் கொண்டு போயிருப்பாங்க. வழக்கமான கிரைம் த்ரில்லர் படம் இல்லாமல் இது ஒரு ராவான ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் டப்பிங் வாய்ஸுமே நல்லாவே வந்திருக்கு. படத்தில் அந்த பியூஜியம்லாம் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா பழைய கதை, அதனாலேயே பழசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாதீங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா புதுமையாக எடுத்திருக்காங்க. அதனால் ஸ்டோரி லைன் மட்டும் கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மனசெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி. ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.